ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கலந்துரையாடல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க எல்பிடிவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இன்று மாலை கருத்து வெளியிட்டார். எதிர்காலம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்துவதே ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரமாக மாறியுள்ளது. சஜித் பிரேமதாசவும் அவ்வாறே செயற்படுகிறார். அவரும் அவரது குழுவினரும் தோல்வி ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனால் எதிர்காலம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தி எம்மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நாடு தொடர்பில் நாட்டு மக்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி ஆணையமுக்கு மிக பெரிய பொறுப்பொன்று இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் கிசுகிசுக்களில் இதுவரை மாட்டிக்கொள்ளவில்லை. சஜித்தும் ரணிலும் இருவேறு வேட்பாளர்களாக பிரிந்து வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். இதனால் தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இருவரும் ஒன்றிணைவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று இல்லையா என அந்த கட்சிகளின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். அந்த சிந்தனை தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மாறியுள்ளது. சஜித்தும் ரணிலும் வெவ்வேறாக போட்டியிட்டால் கட்டாயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும். எனவே இரண்டு கட்சிகளின் உறுப்பினர்களும் சிக்கலில் விழுவார்கள். எனவே ஒன்றிணைவதற்கு சந்தர்ப்பம் ஒன்று இல்லையா என சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். எனினும் ரணிலும் சஜித்தும் இதுவரையில் கலந்துரையாடவில்லை. எனினும் பின்வரிசை உறுப்பினர்கள் அவ்வாறு கதைப்பதற்கு ஆரம்பித்துள்ளனர். அதற்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அதற்கு காலம் கடந்துவிட்டது. ஆகவே தற்போது உத்வேகம் பெற்றுள்ள மக்கள் சக்தியை ஒருபோதும் மறுபக்கத்திற்கு திருப்ப முடியாது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கட்டாயமான வெற்றி கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன? தற்போது தேர்தல் பிரசாரங்கள் எமது கைகளில் இல்லை. நாம் கருத்து தெரிவிக்கின்றோம், பணியாற்றுகின்றோம். எனினும் மக்களின் கைகளிலேயே தேர்தல் பிரசாரம் இருக்கின்றது.